விடவும் முடியாது. படம் 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 எப்படி இருந்தவா பார்க்கலாம். படம் என்ன சொல்ற? பேசு கமல் ஃபேன் பேசு. இது ஆரம்பம் தான். பேசு. முடிவு வந்து 3ல இருக்கு. முடிவு பார்ட் 3ல இருக்கு. பேசு. 3 தான். கமல் சீனை மட்டும் கட் பண்ணி இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். கமல் சீனை மட்டும் கட் பண்ணி இருந்தா ஒரு நல்ல படம். அவ்வளவுதான். சொல்ற அளவுக்கு படம் ஒண்ணும் இல்ல. சக்கரை பொங்கலும் வடகரியும் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சங்கர் படம் இருக்கிற நிறுத்தணும். இதுக்கு மேல அவர் திருப்பி எடுக்க கூடாது. தயவு செஞ்சு விட்டுருங்க. தங்கமா இருக்கு. சிம்பிளி வேஸ்ட்ங்க அவ்வளவுதான். டிக்கெட் யாரா எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து வித்துறீங்கல்ல, சும்மாவே வச்சுட்டு வேற எங்கன்னா போய் கடைக்கு போயிடுங்க, வராதீங்க. கதறல் தான், ஒரே கதறல் தான். பார்க்கலாம். இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க இப்போ எப்படி இருந்தது படம்? படம் சுமாரா இருந்தது. பரவாயில்லைங்க. படம் ரொம்ப வெரி குட் மூவி, வெரி குட் மூவி. That's okay. That's okay. இந்தியன் ஒன் அளவுக்கு இல்ல. படம் சுமார் தான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுச்சு. ட்ராக் பண்ணி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் போதும் முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் நிஜமா இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருக்கலாம். எல்லா முதல்வன் அந்நியன் எல்லாமே கலந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது, அந்நியன்ல இருக்கிறது, அப்புறம் முதல்வன்ல சொன்ன மாதிரி ஒரு நாள்ல எல்லாத்தையும் மாத்துங்க, அந்த மாதிரி எல்லா படத்துல இருந்தும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கிரிஞ்சு, லாஜிக்கே இல்லையா? முன்னாடி அப்படியே குழந்து விட்டு எறிவாங்களா, செகண்ட் ஹாஃப்ல அம்மா போன உடனே எல்லாம் புஷ்னு மாறிடுமா. எந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? இல்லங்க, நாங்க எதுவும் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேர்ட் பார்ட் பாப்பீங்களா? ரிவ்யூஸ் பார்த்துட்டு வேணா பாப்போம். கண்டிப்பா சக்கரை படம் பாப்போம். கமலோட அந்த யங் ஏஜ் ஃபைல் காமிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்காக வேணா பார்க்கலாம். தேர்ட் பார்ட் பாவம் இதுல பெருசா அவர் இருந்த மாதிரி எனக்கு இல்ல, அதனால அதுக்காக வேணா பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்தது? இந்தியன் ஒன் அளவுக்கு இல்ல. அது வந்து இல்ல, அதுதான் வருது மைண்ட்ல. இந்தியன் எதுவுமே இல்லல. இது ஒரு நார்மலா இருந்தது, அவ்வளவுதான். எப்பவும் பனிருத் போடுவார் மியூசிக், அதே மாதிரி. கப்பலேறி போயாச்சு, அதோட தீம் மியூசிக் வரும்போதெல்லாம் எனக்கு அப்பயும் கூஸ் பம்ப் ஆச்சு. ஆனா இந்த படத்துல ஸ்பெஷலா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டும் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. எனக்கு அனிருத் மியூசிக், அந்த தாத்தா வர்றாரு, அதுலயே போயிடுச்சு எனக்கு. விட்டாரு. ஆனா அந்த இந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கம்பேக் இண்டியன் அந்த பாட்டு கொஞ்சம் ஓகேயா இருந்துச்சு. மத்தபடி அந்த சேஸ் பண்ற சீன் எல்லாம் எதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்தாங்கன்னு தெரியலங்க. ரொம்ப நேரமா சேஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு போய் பாத்துடாதீங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா இருந்தது. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. அன்ரியலிஸ்டிக் ஸ்டண்ட்ஸ். படம் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 24 வருஷம் வரை பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கறது வந்து ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப 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 நல்லா இருக்குது படம். இதில் எக்ஸ்பெக்டேஷனே வந்து தேர்ட் பார்ட் வரப்போகுதுன்றது எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுதான் ரொம்ப இருக்குது. படம் வந்து செம்ம என்ஜாயபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. கமல் தான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? தேர்ட் பார்ட் வரப்போகுது இல்லையா, 10 கொடுத்துடலாம். இல்ல, ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் லெகசி, கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது சில இடங்கள்ல. பட் அதை தாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம். எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் கொஞ்சம் நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் இருந்தது. ட்ரெய்லர் தான் கொஞ்சம் அந்த கடைசியில் நல்லா இருந்தது. மற்றபடி படம் ஸ்டார்ட் அப்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 7 தான். படம் ஓகே ஜி, ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா பார்ட் 2 அந்த அளவுக்கு இல்லை. பட் பார்ட் 3 ஓகே எதிர்பார்க்கலாம். பட் இந்த படம் வந்து ரொம்ப வருஷமா எடுத்தாங்க இல்லையா, அதனால நிறைய அங்கங்கே கொஞ்சம் மேக்கப்லாம் சரியாது இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, அனிருத் வழக்கம் போல ஒரு வேலையை பார்த்துருக்காரு. நீங்கள் ஒன்ஸ் பார்க்கலாம். பட் நீங்கள் இந்தியனை பார்த்துட்டு சங்கர் படம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் பார்ட் 3 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் அப்பெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவே தியேட்டரில் சைலண்டாக தான் இருந்தாங்க. அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸும் நிறைய ஒன்றும் கிடையாது. வழக்கமாக சங்கர் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி டெம்ப்ளேட் இல்லை. அங்கங்கே சின்ன மொமெண்ட் இருந்ததை தவிர்த்து ஓவரால் மூவி நீங்கள் பார்க்கும்போது ஓகே, சும்மா நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்கலாமே தவிர்த்து இட்ஸ் நாட் அ கிரேட் மூவி. இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபிலிம்ஸ் வருதுங்க, அதில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு என்னமோ பர்சனலி வந்து சங்கர் படம் மாதிரி இல்லை, ஒரு ஆவரேஜ் டைரக்டராக இருந்தது. கமல் படத்தில் மற்ற ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்கிறதும் ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு வரும் 5-6 தான் கொடுப்பேன் நான். நாட் தட் எக்ஸ்ட்ராடனரி மூவி கிடையாது.
பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் சங்கர். அவ்வளவுதான். பார்ட் 3 தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2 கொஞ்சம் இன்னும் கட் பண்ணிருக்கலாம், ஒரு 1/2 hour கட் பண்ணிருக்கலாம். ரொம்ப லேக், ஒரு 1/2 hour லேக். மற்றபடி ஓகே, நல்லா தான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7. படம்லாம் ஓகே தான். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த சீன் எல்லாமே வந்து அடிஷ்னலாக லென்த்துக்காக இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாமல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பாபி சின்னோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என்னன்னா அவருக்கு வந்து கேட்ச் பண்ணிட்டு கேட்ச் பண்ண போறத தவிர கேட்ச் பண்ண முடியல. அவர் அடுத்த பார்ட்டுக்காக கேட்ச் பண்ணுவார்னு பார்ப்போம். அதே போல மிக மிக எதிர்பார்ப்போடு இருக்கிற பார்ட் 3, பார்ட் 2 நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் இருந்தாலும் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, யூஸ்வல் சங்கர் படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லோ ஆவரேஜாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ஓகே. மியூசிக் கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்திருக்கலாம். மற்றபடி படம் ஃபுல்லாக ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, கதை எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரிப்பீட்டட் ஸ்டோரி தான், பார்க்கலாம். இந்தியன் 3 பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. பட் சோசியல் மெசேஜ் சொல்ல வர்றாங்க, ஓகே, தட்ஸ் ஃபைன். அதே கதை தான் முன்னாடி நம்ம இந்தியன் 1 பார்த்துருந்தோம். பட் படம் கொஞ்சம் போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் போர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர், செகண்ட் ஹாஃப் ஓரளவு பரவாயில்ல, ஆவரேஜ். பட் ஆனால் படம் ஒரு டைம் இப்போ வாட்சபிள், அவ்வளோ. அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் கிடையாது. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 or 6 கொடுக்கலாம், அவ்வளோ. அந்த அளவுக்கு தான் இருக்குது. கிடச்சி என்ன சொல்ல வரானே ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க படத்தை சொல்ல பார்க்குற அளவுக்கு. ஒன்றும் சுறுசுறுப்பாக வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ படம் உட்காந்துட்டு வந்துட்டோம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்தியன் 2 கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட் ஜி. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த மாதிரியே இல்லை படம். அதாவது அன்னியன், இந்தியன் 1, இந்தியன் பிஜிஎம்லாம் கூட பழைய பிஜிஎம் தான் நல்லா இருக்கு. இவன் அனிருத் என்ன பிஜிஎம் போட்டிருக்கானே தெரியல. கமலோட முக்கியமான சீன்லாம் பிஜிஎம்மே இல்லை. கமல் மேக்கப்லாம் பார்க்கவே முடியல. சில சீன்லாம் கமல் இல்லாட்டியே படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோச்சு, செம்ம ஸ்லோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபு ஓகே. அந்த ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த கேலண்டர் பாட்டு மட்டும்தான் ஓகே, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் ஒன்றும் விறுவிறுப்பே இல்லைச்சு. திரைக்கதையெல்லாம் செம்மையாக இருக்கும் சங்கர் படம்னா. மெயின் ட்ராபேக் என்னன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லாதான். சங்கர் படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் செம்மையாக இருக்கும். இதில் ஃப்ளாஷ்பேக் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட் லைனு, எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். எல்லாம் இது அடுத்து இதான் எதான் தெரியும். கிளைமேக்ஸ் 15 நிமிஷம் ஃபைட்டு தேவையே கிடையாது. இப்போ மறுபடியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் 3க்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் 3 கடைசியாக ஒரு 5 minutes போட்டு ட்ரெயிலர் மாதிரி போட்டு. பட் வேஸ்ட் ஜி. பார்ப்போம், நம்ம மறுபடியும் இந்தியன் 3க்கு வெயிட் பண்ணுவோம், சங்கரை நம்புவோம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இதெல்லாம் ஜி எனக்கு நான் உண்மையிலே ரொம்ப சோகமாயிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு. ரேட்டிங்னா 5 கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து ஸ்டோரி லைனே எதுவுமே சொல்லாமல் எல்லா டைரக்ஷன்லையும் எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிரைவ் பண்ணுறதெல்லாம் போய் அவங்க வந்து மர்டர் பண்ணணும், இதுதான் தீம் ஆக்சுவலாக. பட் ஒன்று கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்குது. ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் ரிவெஞ்ச். இப்போ இந்தியனுக்கு பதிலாக இது ரிவெஞ்சுன்னு ஏதாவது ஒரு நேம் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். இது வந்து சங்கரோட படமே இல்லை, இது நியூட்ரலாக இருக்குது. ஏதோ ஒரு தப்பாக ஒரு டெலிவரி ஒன்று பண்ணிட்டோன்றத ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரும்னா தெரியாது. நத்திங். சாங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சங்கரோட ஸ்டைல் சாங்ஸே இல்லை எதுவுமே. அவருக்குலாம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் எடுத்த பாட்டு, அதுக்கப்புறம் இந்தியனோட அந்த கிராஃபிக்ஸ் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம பார்க்கலாம். இங்கே திருப்பி பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாத்தா கதற விட்டாரா, அனிருத் கதற விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை நான் முதல்ல கமல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஆச்சு. பிகாஸ் இஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ராஸ்பரிக் போட்டு வந்திருக்காரு, நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காரு. இது எல்லாரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கவங்க வந்து அந்த பிரைபு லஞ்சோனால அதை அருவருப்பாக பார்க்கணுன்ற மெசேஜை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். சும்மா டயலாக்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது மெசேஜ் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 மணி நேரம் ஓவர் கில் இது இவ்வளோ தேவையே கிடையாது. அதுலேயும் பார்ட் 3 சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. பாதி பேர் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேட்டிங் ஐ வுட் சே ஒரு 7 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவே ஜாஸ்தி நினைக்கிறேன். இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 5 out of 10.